இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 15 ஹெர்பல்ஸ் அரைச்சி உள்ளே சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகி அந்தளவுக்கு ரிசல்ட் எதுவும் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டோம் அப்படின்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. சளி எதுவும் பிடிக்காது. மிளகு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சு இரும்பு வடச்சட்டிலையும் ஒரு 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாங்க. நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாங்க. இது வந்து நல்லெண்ணெயில் ரெடி பண்ணுறதுனால ஒரு சிலர் சளி பிடிக்குமான்னு நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. அந்த 15 ஹெர்பல்ஸில் ஒன்று கருந்துளசி சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் லாஸ்ட்டாக இறக்கும் போது மிளகு சேர்த்து இறக்குறதுனால கொஞ்சம் கூட சளி தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது, இல்லை குட்டி பசங்களுக்கு வந்து இளநரை இருக்குது, பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை எல்லாத்துக்குமே நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. உங்களுக்கு வந்து முடி உதிர்வு அதிகமாக இருந்தால் கூட ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட தாராளமாக உங்கள் ஃபீட்பேக் நம்மகிட்ட பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஹாய்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் நான் கொடுப்பேன். தேங்க்யூ.